அன்பானவர்களே, லெந்து காலங்களிலே சுயவெறுப்பு என்ற வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சுயவெறுப்பு என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு குட்டி கதையும் கருத்தும். சிறுமி ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு 3 வயசு இருக்கும். ஒரு அண்ணனும் பெற்றாரும் இருந்தார்கள். ஒரு நாள் சுகவீனமாக அந்த சிறுமி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டாள். அவளுக்கு ஏதோ ஒரு அரிய வியாதி என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். அவளை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இரத்தம் அவளுக்கு உடனடியாக தேவைப்பட்டது. ஆனால் அவளுடைய இரத்த பிரிவு மிகவும் ரேரான அரிதான ஒரு பிரிவாக இருந்தது. ஆகையினாலே பல இடங்களில் அறிவிப்பு கொடுத்தும் அவளுக்கு பொருத்தமான இரத்தம் கிடைக்கவில்லை. உறவினர்களிலே பரிசோதித்து பார்க்கிறார்கள், யாருடைய இரத்தமும் பொருந்தவில்லை. கடைசியிலே அந்த சிறுவன் ஒரு 7-8 வயது இருக்கும். அந்த சிறுவனுடைய இரத்தத்தை பரிசோதித்து பார்க்கிறார்கள், பொருந்துகிறது. ஆகையினாலே உன் தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ இரத்தம் கொடுத்தால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி அந்த சிறுவனிடத்திலே அவனுடைய அனுமதிக்காக கேட்டார்கள். அந்த சிறுவன் யோசித்து பார்த்தான், பெற்றாரை பார்த்தான், மருத்துவர்களை பார்த்தான். நான் நாளைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சொந்த தங்கைக்கு கொஞ்சம் இரத்தம் கொடுப்பதற்கு அவனுக்கு ஏன் மனது வரவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் பெற்றோரிடத்திலே வந்து அந்த சிறுவன், அம்மா, தங்கைக்கு நான் இரத்தம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அம்மாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றி விடலாம் என்கின்ற நம்பிக்கை வந்தது. உடனே மருத்துவரிடத்திலே அழைத்து சென்றார்கள். அவனுடைய இரத்தம் பொருந்தினது. அந்த இரத்தத்தை அந்த சிறுமிக்கு கொடுத்தார்கள். அவளுடைய உடல்நிலை தேர ஆரம்பித்தது. படுக்கையிலே படுத்திருந்த அந்த சிறுவன் இப்போது மருத்துவர்களிடத்திலே கேட்டான், டாக்டர் ஐயா, நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கேட்டான். மருத்துவர்களுக்கும் பெற்றாருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. ஒருவேளை இரத்தம் கொடுத்தால் தான் மரித்து விடுவோம் என்று சொல்லி அந்த சிறுவன் நினைத்திருக்கிறான். ஆகையினால தான் யோசிப்பதற்கு ஒரு நாள் நேரம் எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தான் மரிக்கப் போகிறோம் என்று அவன் நினைத்திருந்த போதிலும் தன் தங்கையை காப்பாற்றுவதற்கு தன் உயிரையே கொடுப்பதற்காக அந்த சிறுவன் துணிந்தான். இதைத்தான் சுய வெறுப்பு என்று சொல்லுகின்றோம். நம்மை வெறுத்து பிறருக்கு நன்மை செய்வது, நம்மை விட்டு கொடுத்து பிறருடைய நன்மைக்காக உழைப்பது, இதைத்தான் சுய வெறுப்பு என்று சொல்லி வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வாசிக்கின்றோம். இறைவன் மனிதனாக வந்தார். மனிதனுக்கு அடிமையாக தன்னை தாழ்த்தினார். மனிதர்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இது ஆண்டவருடைய வெறுமையாக்குதல், சுய வெறுப்பு என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அதே போல நாமும் சுயத்தை வெறுப்பதற்கு ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கின்றார். குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே சுய வெறுப்பை குறித்து நாம் அதிகமாக பேசுகின்றோம், யோசிக்கின்றோம். ஒருவேளை உணவு சாப்பிடாமல் இருப்பது அல்லது சில காரியங்களை வெறுத்து ஒதுக்குவது நாம் சுய வெறுப்பு என்று நினைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நான் என்கின்ற அகந்தையை, நான் என்கின்ற பெருமையை விட்டு விடுவது, எனக்கு, எங்களுக்கு என்று சொல்லி தங்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழுவது, இதைத்தான் சுய வெறுப்பு என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, பவுலப்போஸ்தலர் சொல்லுகின்றபடி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கின்றார் என்று பவுலப்போஸ்தலர் சொல்லுகின்றபடி நாமும் நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக, பிறருக்காக, பிறர் நன்மைக்காக வாழ அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். ஆமேன்.